ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதும் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி निर्मलज्ञान सिद्धये. सद्गुरुनाथ महाराज की जय. ஆகாசத்திலேருந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கிறாப்புல மகான்கள்டேந்து கருணை பொழிஞ்சுட்டே இருக்கும். அனுக்கிரகம் பண்ணுறது கருணை பண்ணுறதுங்கிறது ஒரு செயல் இல்லை அவளுக்கு, அது அவளுடைய ஸ்வபாவம், இயல்பு. அதான் ஸ்வபாவ சின்மயானந்தம் கிருபாபூர்ணம் ஜெகத்பத்தியம்னு சுவாமியுடைய ஸ்லோகத்தில் சொல்கிறோம். கருணையே வடிவமாக இருக்கிறதுனால அனுக்கிரகம் பண்ணிகிட்டே இருக்கிறது அவளுக்கு ஸ்வபாவம். எப்படி கோபத்தோடு இருக்கிறது, பொறாமையோடு இருக்கிறது, சுயநலத்தோடு இருக்கிறது, தேவையில்லாத பெருமை பீத்திக்கிறது, அடுத்தவன் நன்னா இருந்தால் பொறுக்காமல் இருக்கிறது, இது எப்படி நமக்கு சுபாவமாக இருக்கோ இது இயல்பாக வருது மனுஷாளுக்கு. லௌகீக மனுஷாளுக்கு இதெல்லாம் இயல்பாக வருது. ஊர் மாறினாலும் மாநிலம் மாறினாலும் பாஷை மாறினாலும் குணம் மாறுறதில்லை மனுஷாளுக்கு. மகான்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கா. எல்லா காலத்தில் கட்டத்தில் இருந்த மகான்களும் கருணை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அந்த கருணை யாருக்கு வாங்கிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் இருக்கோ அவளுக்கு தான் கிடைக்கிறது. அதனாலே மகான்கள் கூடவே இருக்கிறவா நிறைய பேருக்கு ரொம்ப வருஷமாக ஒரு மகானை தெரிஞ்சவா பல பேருக்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்காமல் இருக்க நாம் பார்க்குறோம். இவன் 30 வருஷம் இருந்தால் 40 வருஷம் இருந்தால் அந்த மகானோடவே இருந்தவான்னா சொன்னால் குணம் அப்படி இருக்க மாதிரி தெரியல. காரணம் என்ன? உள்வாங்கிக்கிற தன்மை நமக்கு இல்லை. இந்த ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோமே, அது நீரை உறிஞ்சிக்கிற தன்மை மாதிரி அருளை வாங்கிக்கிற தன்மை அதுக்கு என்ன, அது என்ன தன்மை, என்ன இருந்தால் அப்படி கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கும்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். கர்வம் இல்லாமல் பணிவோடு இருக்கணும், சுயநலம் இல்லாமல் இருக்கணும். இது இருந்துருத்துன்னா அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிற சக்தி நமக்கு வந்துடும். பொதுவாக பள்ளத்தில் தானே ஜலம் தேங்கும்னு சொல்லுவாள், மேட்டில் தேங்காதுங்கிறாப்பில். மேட்டில் மழை பெழிஞ்சாலும் அந்த மழை தண்ணி போயிடும், நிற்காது. பள்ளத்தில் தேங்கும் இல்லையா? அதனால மனசில் யாருக்கு ஒரு பணிவு இருக்கோ, பகவான்கிட்ட சன்னதிக்கு வந்தோமா, குருநாதா பகவானே அப்படின்னு ஒரு பச்சாத்தாபத்தோட ஒரு வருத்தத்தோட, இப்படி நான் இன்னும் இருக்கேனே, எனக்கு இன்னும் பக்தி வரலையே, ஞான வைராக்கியம் வரலையே, இன்னும் திங்கிறதும் தூங்குறதுமா வாழ்க்கையை வீணாக்கின்னு இருக்கேனே அப்படிங்கிற தாபம் இருந்தால் அனுகிரகம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் நமக்கு இருக்கிற இவ்வளவுண்டு பெருமையாக நம்மளாக கற்பனை பண்ணிட்டு நம்ம இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கும் போது நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுடுறது. அந்த கிருப்பை நமக்கு கிடைக்கல. ஆனால் மகான்களை பொறுத்தவரையில் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அவனுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாரபட்சம் கிடையவே கிடையாது. பகவான் விஷயத்திலையுமே அனுகிரகம் நிகிரக அனுகிரகம்னு சொல்லுவாள். தமிழில் அறக்கருணை மரக்கருணைன்னு பேர். அது என்ன அப்படின்னு கேட்டால், பக்தாளுக்கு பகவான் பண்ணுறது அனுகிரகம், துஷ்டாளுக்கு பகவான் பண்ணுறது நிகிரக அனுகிரகம், மரக்கருணை. கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் பண்ணினது அறக்கருணை அனுகிரகம். திரிபுர அசுரர்களுக்கு பகவான் பண்ணினது மரக்கருணை, அவளை சம்ஹாரம் பண்ணிவிட்டார். அப்போ அழிவு தான் மரக்கருணையான், அப்படி இல்லை. அந்த அழிவுங்கிறது எதோட அழிவு?
பாபத்தோட அழிவு, பாபம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட அழிவு. பாபத்திலேருந்து அந்த ஜீவனை விடுவிச்சு அதுக்கு சத்கதி கொடுக்கறதுக்கு தான் அப்படி ஒரு காரியம் பண்ண வேண்டியதாக ஏற்படுறது. கிருஷ்ண பரமாத்மா பல அசுரால சம்ஹாரம் பண்ணினார்னு பாகவதத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது. அது கொலையில் சேராது. பூத்தனா சம்ஹாரம்னு சொல்ல மாட்டேங்கிறா, பூத்தனா மோக்ஷங்கிறா இல்லையா? வாலியை கொலை பண்ணினார்னு சொல்ல மாட்டேங்கிறா, வாலி மோக்ஷங்கிறா. அந்த பாபம் பண்ணிட்டு இருக்கிற அகங்காரியான ஜீவனை அந்த சரீரத்திலேருந்து விடுபடுத்தி அந்த ஜீவனுக்கு மோட்சம் கொடுக்கறது. ஏன் இப்படி கொடுக்கணும்னா, நல்லதனமாக ராவணனுக்கு தூது அனுப்பிச்சார் ராமர். ராவணன் கேட்கல இல்லையா, காத்துண்டு இருந்தார். யுத்த காலத்திலையும் நிராயுதபாணியும் ஆனபோது இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்பிச்சார். திருந்துறதுக்கான வாய்ப்பு தானே தவிர சம்ஹாரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பகவானுக்கு? இந்த வாய்ப்பை அந்த ஜீவன் பயன்படுத்திக்காத போது அந்த சரீரத்திலேருந்து அதை விடுபடுத்தி இந்த பாபம் பண்ணுற உடம்பு இருந்தால் தான் நான் பாபம் பண்ண முடியும். புண்ணியமோ பாபமோ பண்ணுறதுக்கு சரீரம் தானே சாதனம். இந்த உடம்பு போயிடுத்துன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அந்த ஜீவனுடைய பாப புண்ணிய பேலன்ஸுக்கு ஏற்றாப்புல அது எங்கே இழுத்துண்டு போகப்படுறதோ, சரியான வார்த்தை தான், இட் வில் பி ட்ராக்டுங்கிற, அது இழுத்துன்னு போகப்படும். அந்த இடத்துல அந்த ஜீவன் போய் அந்த பாப புண்ணியத்துக்கான பலனை அனுபவிச்சுட்டு திருப்பி ஒரு உடம்பு எடுத்துன்னு திருப்பி வரும். பகவான் திருப்பி திருப்பி உடம்பு கொடுக்குறார். எதுக்குன்னா, நீ பாபம் பண்ணுறதை குறைச்சுண்டு புண்ணியத்தை அதிகப்படுத்திண்டு பாப புண்ணியம் ரெண்டுத்தையும் கடந்து மோட்சத்துக்கு போகிறதுக்காக அந்த உடம்பை நான் கொடுக்குறேன். இந்த உடம்பை நீ பயன்படுத்திக்கோங்கிற, நல்ல விதமாக பயன்படுத்திக்கோ, இதை பயன்படுத்தி நீ என்னையே அடையலாம்னு கொடுக்குறார். ஆனால் அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? போக போக்கியங்களுக்கும் லௌகீக காரியத்துக்கும் பயன்படுத்திட்டு நல்ல பட்டு வேஷ்டியை கண்ட இடத்துல போட்டு பெரட்டி கந்தலாக ஆக்கின மாதிரி கிழிச்சு துவம்சம் பண்ணிவிடுறோம். பகவான் கருணை பண்ணி இன்னொரு சரீரம் கொடுக்குறார். எது வரையில் அப்படின்னா, ஆசாபாசங்கள் அத்து போகிற முட்டுக்கும் ஜென்மா கொடுத்துட்டே இருப்பார். ஜென்மா மட்டும்தான் கொடுக்குறாரா? அந்த ஜென்மா எடுக்காமல் இருக்கிறதுக்கான வழியை காட்டக்கூடிய சாதுக்களோட சங்கத்தை கொடுக்குறார். பாரத தேசத்தில், பாரத தேசமே புண்ணிய பூமி தான், ஆனாலும் எத்தனையோ ஊர்கள் இருக்கு. புண்ணியக்ஷேத்திரத்தில் வசிக்கிறதுக்கு கொடுப்பனை பண்ணியிருக்கணும் இல்லையா? சாதாரண ஒரு நகரமாக இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிறதுனாலேயே, இந்த காற்று மேலே படுறதுனாலேயே நமக்கு புண்ணியம் வருங்கிற ஒரு இடத்துல நம்ம உட்காந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்துலேயும் எந்த சன்னிதானத்தில் இருக்கிற மாத்திரத்திலேயே நமக்கு அனுகிரகம் கிடைக்குமோ அந்த சன்னிதானத்திலே நம்ம இருக்கோம். இதை விட பெரிய பாக்கியம் உண்டா இல்லையா? அப்போ அதை பயன்படுத்திக்கிறதுக்காக பகவான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். திருப்பியும் 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 நீ போய் பஜனையில் உட்கார மாட்டேங்கிறியா, பரவாயில்ல, தெருவோட உஞ்சவருத்தி போகும், அந்த நாமாவளியாவது உங்கள் காதில் போயிட்டேன், நீ ஒரு தடவை நாமாவளி திருப்பி சொல். பாதுகா மண்டபத்தில் தாத்தா நீ சாயந்தரம் ஸ்தோத்திரங்கள் சொல்கிறா, வெறும் வீட்டில் உட்காந்து வெட்டி பொழுது போக்குறது இந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து பாடுவோம், இது 2 நாமாவளி சொல்லுவோம், உஞ்சவருத்தி கொஞ்சம் அக்ஷதையை போடுவோம். அப்படி புண்ணியம் சேர்த்துக்கிறதுக்கான வழியை பகவான் கொடுக்குறார். அதையும் பயன்படுத்திக்காத ஜீவனுக்கு மரக்கருணைன்னு சொல்லக்கூடிய அந்த சிக்ஷை தண்டனை மூலமாக அனுகிரகம், சாப அனுகிரகம்னு பேர். பாகவதத்தில் குபேரனுடைய புத்திரர்கள் நலகூபரன் மணிகிரீவன் 2 பேர் குபேர புத்திராள். சாதாரணமாக பணங்காசு இருக்கிறவன் வீட்டு பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளைனாலே அட்டகாசம் தாங்காது. இந்த குபேரனோட பசங்க கேட்கவே வேண்டாம். இந்த வேர்ல்டு பேங்க் மாதிரி யூனிவர்சல் காஸ்மாஸ்க்கெல்லாம் யார் பேங்கரோ அவரோட பிள்ளை. திமிரு, மதுபானம் பண்ணிவிட்டு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான், வஸ்திரம் கூட இல்லை, அவ்வளவு திமிரு. நாரதர் வர்றாருங்க, நாரதர்கிட்ட அந்த கோலத்தோடு வந்து வம்பு பண்ணுறான். எவ்வளோ பெரிய பாபம்! மகான்களை பார்த்த மாத்திரத்திலே பாபம் போயிடும்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மகான்களை பார்த்த மாத்திரத்திலே பாபம் போயிடும். அப்போ அந்த மகான்கள்டே அபச்சாரம்னா அது எவ்வளோ பெரிய பாபம் ஏற்படும். நாரதர் என்ன பண்ணார், வெக்கம் கட்டு போய் மரம் மாதிரி வந்து நிற்கிறாளே 2 பேரும் மரமாக போங்கன்னு சபிச்சு விட்டார் குபேரபுத்திரால. சாபம் வாங்கின உடனே டக்குன்னு போதை இறங்கி எடுத்து ஓடி போய் வஸ்திரத்தை உடுத்தி வந்து மகரிஷியை மன்னிச்சிருங்கோன்னு. அப்போ அவர் சொன்னார், மரம்னா எங்கே வேணால் இருக்கலாம், மன்னிப்பு கேட்டுவிட்டேன், அதனால் நந்த கோகுலத்தில் 2 மருத மரங்களாக இருங்கோ, கிருஷ்ணலீலையை பூரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினேன். கிருஷ்ணனாலேயே மோட்சம் கிடைக்கும்.
வந்து 2 பேரும் மருத மரங்களாக நின்றுட்டு இருந்தா. கிருஷ்ண அவதாரம் பண்ணி வசுதேவர் வந்து கொற்ற மழையில் ஆதிசேஷன் கொடைபிடிக்க யமுனை வெள்ளத்தில் பகவானை தூக்கின்னு வரும்போது ஊரே அடங்கி இருக்கிற போது இவா 2 பேர் மட்டும் பார்த்துட்டு இருந்தா. கிருஷ்ணலீலை பூரா பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. அப்புறம் அவளுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் உரலை இழுத்துண்டு வந்து பகவான் அந்த 2 மரத்துக்குள்ளே பூந்து அந்த மரத்தை சாட்சி அவளுக்கு மோட்சம் கொடுத்தான்னு இருக்கு. இப்போ இது சாபமாக அனுகிரகமான சாப அனுகிரகம், இதான் மரக்கருணைன்னு பேர். மகான்கள் அது மாதிரி சாபம் கொடுப்பா, அந்த சாபம் கூட நமக்கு அனுகிரகமாக மாறிடும். தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட சரித்திரத்தை நம்ம சுவாமியுடைய வாக்காக வந்து திருவண்ணாமலை மகான்கள் சரித்திரத்துக்குள்ளுக்குள்ளே நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் இந்த மரக்கருணை வரத்தினால அதுக்கு நான் அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன, மகான்கள் கூட கோவப்படுவாளா, அவள் கூட சபிப்பாளான்னா நம்மளுடைய வார்த்தையே எப்படி இருக்குமோ தெரியாது. நன்னா இருந்தால் கூட அது வேறு மாதிரி மாறிடுமோன்னு தெரியாது. மகான்கள் சபிச்சா அனுகிரகம் ஆகிடும். யோகி ராம் சுரத்குமார் சொல்கிறார், even if this beggar gets angry with somebody, it is a blessing for him அப்படிங்கிறார். நமக்கு தெரியாது. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வந்து பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணினார்னு பார்த்தோம். கடைசியில் திருவாரூரில் இருந்துட்டு இருக்கார். அங்கே இருக்கிற பக்தாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கும் பொழுது ஒரு தாசில்தார் ஒருத்தர் இருந்தார் திருவாரூரில். நல்லா படித்தவர், சாஸ்திரம் தெரிஞ்சவர். நம்ம சுவாமி ஒரு தரம் சொன்னாராம் தபோவனத்தில், கல்லாத பேர்களே நல்லவர்கள்னு சொன்னாராம். எனக்கு தெரியல, ரொம்ப படிக்கலப்பா அப்படிங்கிற அடக்கமாவது அவன்கிட்ட இருக்கும். இந்த 4 எழுத்து தெரிஞ்சவன் படுத்துகிற பாடு இருக்கே, அவன் என்னமோ எல்லாத்தையும் பெரட்டிட்ட மாதிரி நடிப்பான். இவன் சாஸ்திரம் படிச்சிருக்கார், பெரிய பதவியில் இருக்கார், தாசில்தாராக இருக்கார். ஆனால் ஒரு மகானோட அருமை என்னன்னு அவருக்கு தெரியல. திருவாரூரில் அப்போ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்ங்கிற பேர்லேயே இவர் பிரசித்தமாயிட்டார். போன சத்சங்கத்திலே சொன்னேன், இவருக்கு இயற்பெயர் அருணாச்சலம்னு பேர். எங்கெங்கேயோ சஞ்சாரம் பண்ணிட்டுதார். ஒரு ஊர் கிடையாது, ஒரு பேர் கிடையாது, தங்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது, பசிக்கு ஆகாரத்தில் நாட்டம் இல்லை, இடுப்பில் வஸ்திரம் இல்லை, மழை இடி மின்னல் ஒன்றுமே தெரியாது, குளிர் தெரியாது. அப்படி ஒரு ஜீவன் முக்தரவர். இந்த திருவாரூருக்கு வந்த பிறகு நடராஜ பெருமானே இவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சாருங்கிறத நான் போன சத்சங்கத்தில் சொன்னேன். இப்போ இவரோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானவா நிறைய பேர் ஆகி இவர் எல்லாரும் தெரிஞ்சுனுட்டா. ஆனால் தன்னை கொண்டாடுறது விரும்பாமல் தனக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் சுற்றிகிட்டே இருக்கார். சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையிலே இருந்தார். பெரிய மகான் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அவருக்குன்னு ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கோ அவர் அனுமதிக்கலை. அவர் எங்கும் ஒரு இடத்துல இல்லவும் இல்லை, சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார். சமாதி ஆனதுக்கப்புறம் தான் இப்போ அவர் அதிஷ்டானம் இருக்கிற இடத்துல அவரை வச்சுருக்கா. அப்போது லிங்க பிரதிஷ்டை பண்ணி அவர் அதிஷ்டானத்தை வைக்கும்போது ரமண பகவான் கூட இருந்தாராம். அவர் சொன்னாராம், இனிமேலாவது ஒரே இடத்துல அவர் தரிசனம் பண்ணலாம், சாமிகள் ஒரு இடத்துல இருப்பார்னு சொன்னாராம். அப்படி சுற்றின்னு இருப்பார், ஒரு இடம் கிடையாது அவருக்கு. அன்னிக்கேத்தனர்னு இவர் அப்படி தான் இருக்கார். ஆனால் ஊர் பூரா பிரசித்தம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த தாசில்தாருக்கு அதை ஏற்றுக்கிற மனசு இல்லை. ஒன்று சாஸ்திரம் தெரிஞ்சவர், படித்தவர், படித்த திமிரு, குலப்பெருமை, அடுத்தது பெரிய பதவியில் இருக்கவங்கிற திமிரு, பங்களாங்களா வேலைக்காரன் நட்டோட பொண்டாட்டி அப்படி இருக்கார் இல்லையா. ஒரு நாளைக்கு அவரோட பெட்ரூமுக்குள்ளே வந்து இவர் படுத்துன்னு இருக்கார். யார்? இந்த சுவாமிகள், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். கிடுகிடும் தெருவோடு போனவர் டபார்னு வீட்டில் நுழைஞ்சு விட்டார். அந்த ரூமில் போய் படுத்துன்னு விட்டார். யாரோ படுத்துட்டு இருக்காளேன்னு பார்த்து சத்தம் போட்டான். பார்த்து மாமி இவர் வந்தார். அங்கேருந்து பார்த்தார். காத்தால் நேரமாக என்னமோ பார்த்துட்டு ஏய் ஏந்திரு அப்படின்னு கத்தினார். அவர் லட்சியமே பண்ணல, அவர் பாட்டு படுத்துட்டு இருக்கார். உடனே அவருக்கு இந்த சேவகம் பண்ணுறதுக்கு இந்த டவாலி பியூன் மாதிரிலாம் இருப்பாள், அந்த மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டார். கேசவன்னு பேர் இருந்தாலும் கூப்பிட்டு பெரும்பாலும் அடித்து அவனை வெளியில் வரட்டு அப்படின்னா. இவர் சொன்னார், அவர் பெரிய மகானாவது மண்ணாங்கட்டியாவது பைத்தியக்கார பையன், அவன் என்ன மகான், தெருவில் சுற்றின்னு இருக்கான், பிச்சை எடுத்து திங்குறான், இவன் என்ன மகானா, அடித்து வரட்டு வேண்டார். நான் சொல்கிறேன், நான் உன் எஜமான், நான் சொன்ன கேட்பியா மாட்டியான்னு. சாதாரணமாக சொன்ன கேட்பேன் ஐயா, ஒரு மகானை போய் அடிங்கிறாள், நீங்கள் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குறதுக்காக அடிச்சுட்டேன்னு இந்த பாவத்தை யார் சுமக்கிறது? மகானை அடித்த பாவம். அதனால் நான் வேணால் வேலையை விட்டு நின்று விட்றேன், நீ நின்று விட்டான். சரிதான் போடா, நீ அடிக்காட்டானே, எனக்கு என்ன கை இல்லையான்னார். பெரும்பெடுத்தார், ஒரு அடி வச்சார் சுவாமிகளை.
அவர் கண்ணை மூடிட்டு படுத்துருந்தவர் சட்டுன்னு எழுந்திருந்தார். கோபமெல்லாம் படலை, உடம்பை தொடச்சுண்டு எல்லாம் தொடச்சுட்டு போயிடும் அப்படின்னு ஓடி போயிட்டார். அவருக்கு உடம்பு முடியாகவும் போய், பதவி போய், வசதி போய், எல்லாம் போச்சுன்னு சரித்திரம் சொல்கிறது. இப்படி நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். நம்ம சுவாமி ஞான என்பபடியில் வேறொரு பகுதியில் சொல்கிறார் ஒரு சம்பவத்தை. அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு மகான் இருந்தார். பார்க்குறதுக்கு கிறுக்கு மாதிரி இருப்பார். இந்த கொட்டாங்குச்சியில் யாராவது ஏதாவது கொடுப்பா, காப்பியோ டீயோ பாலோ ஏதாவது யாரோ கொடுத்தா சாப்பிடுவார். அவரோட ஆனந்த உண்மத்த நிலையில் இருந்தார். நிறைய பேருக்கு அவரோட நிலைமை தெரியாது. ஒரு சமயம் அக்ரஹாரத்து வழியாக அப்படி போயிட்டு இருக்கிறத கிணத்துல தண்ணி இறச்சி வச்சுருந்தா யாரோ, புது கிணத்துல. இவர் அதுலேருந்து பக்கெட்டை தூக்கி இப்படி வாயில் வச்சு குடிச்சு விட்டார். ஒரு அம்மா அந்த பக்கமாக வந்தா, அச்சோ எச்ச பண்ணி குடிக்கிறேன். கோபம் வந்துடுத்து. நமக்கு மகான்களோட அருமை தெரியாமல் இருக்குன்னா பரவாயில்ல, வருத்தம் வரலாம், கோபம் வரலாம், ஏன்பா அப்படி பண்ணுறேன்னு கூட கேட்கலாம். அதை தாண்டி போகக்கூடாது. அந்த அம்மா என்ன பண்ணா, அந்த தண்ணி எடுக்கிற தாம்பு கயிறால் ஒரு அடி வைக்கிறதுக்கு போனான். ஞானம் என்பவழியில் நம்ம சுவாமி சொல்லியிருக்கார் இந்த இன்சிடெண்ட்டை. அந்த அம்மாவுக்கு கை விளங்காமல் போயிடுத்துன்னு எழுதியிருக்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறார், ஆனால் அந்த சுவாமிகள் அப்படி சபிக்கலை. அப்போ ஏன் அப்படி நேர்ந்ததுன்னா, தன்னுடைய சங்கல்பம் இல்லாமல் பகவான் கிட்ட தன்னை ஒப்படைச்சுட்ட ஞானிகள் விஷயத்தில் ஈஸ்வர சங்கல்பத்தில் நடக்கிறதுங்கிற. திருப்பியும் ஞான என்ப வழியில் அந்த கட்டம் வரும்போது நான் அதை விளக்கி சொல்கிறேன். ஒரு மகானுக்கு நாம் பண்ணக்கூடியதுன்னு தன் சங்கல்பம்னு ஒன்றும் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் பகவான்கிட்ட தன்னை கரைச்சுட்டவா விஷயத்தில். இப்போ நமக்கு புரிகிறாப்புல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லாயலாக சின்சியராக ஒரு ஸ்டாஃப் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். அவனை யாராவது இன்சல்ட் பண்ணினா பாஸுக்கு கோவம் வருமா வராதா? பாஸை டைரெக்டாக இன்சல்ட் பண்ணாட்டா கூட நீ எப்படி, அவன் என்னோட ஆள், நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்பானா இல்லையா? பகவானுடைய ஆளாகவே இருக்கக்கூடியவா அடியார்கள் இல்லையா? இப்போ அந்த அடியார்கள் விஷயத்தில் அவள் யாரையும் சபிக்க வேண்டாம். அவளுக்கு கெடுதல் பண்ணினவாளுக்கு கெடுதல் நேரும், நல்லது பண்ணினவாளுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அப்போ சுலபமாக அனுகிரகம் பெறுவதற்கான வழி மகான்களுக்கு, குருநாத ஆளுக்கு சேவை பண்ணுறது. சுலபமாக நரகத்துக்கு போகிறதுக்கு வழி சாதுக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பதவி போய், பணம் போய், வீட்டில் எல்லாம் நஷ்டமான பிறகு அவருக்கு புத்தி வந்திருக்கும் இல்லையா? இது நான் நடந்திருக்கு, இது மகானுக்கு அபச்சாரம் பண்ணினால் தானே அப்படி ஆச்சுன்னு தோணும் இல்லையா? அப்போ ஞானம் உண்டும் இல்லையா? கௌரி கிஷோர் தாஸ்னு ஒரு மகான் இருந்தார் வங்காளத்தில். அவர் ஒரு கிராமத்து வழியாக போகிறது, அவரும் ஒரு இடத்த தங்காமல் இப்படி போகிறவர். ஒரு பெரிய பணக்காரர் அவரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பழங்கள் பால்லாம் கொடுத்தார். சாமி கருணை பண்ணி எடுத்துட்டார். சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னார். சிரிச்சுட்டே போயிட்டார். இவர் திரும்பியும் போனார். உங்களுக்கு நான் அந்த உபச்சாரம் எல்லாம் பண்ணேன் இல்லையா, எனக்கு எது உயர்ந்த அனுகிரகமோ அந்த அனுகிரகத்தை நீங்கள் பண்ணணும்னார். என்ன தெரியுமா பதில் சொன்னார் அவர்? உங்கள்கிட்ட இருக்கிற பணங்காசெல்லாம் போகட்டும்னுட்டு போயிட்டார். நம்ம என்ன நினைப்போம், அட பழமும் பாலும் கொடுத்தவனை இப்படி சபிப்பாளாக்கியாவது இவரெல்லாம் ஒரு மகானான்னு நினைப்போம். ஆனால் இந்த பணங்காசு இருந்து அதனால் புண்ணிய காரியங்கள் பண்ணுறோம், புண்ணியத்துக்கு சொர்க்கவாசம் கிடைக்கும். பணமும் காசும் இருந்தாலும் இல்லாட்டாலும் பக்தி ஞான வைராக்கியம் இருந்தால் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். அப்போ இதுவே நமக்கு இடைஞ்சலாக போயிடுச்சுன்னா, நானாக இருக்கக்கிட்ட இதை கொடுத்தேன், நானாக இருக்கக்கிட்ட இது கொடுத்தேன்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்போம். அவர் உனக்கு கொடுத்துருக்கார், நீ அவர் கொடுத்ததுலேருந்து எடுத்து கொடுக்குற. அவர் அள்ளி கொடுத்ததுலேருந்து நீ கிள்ளி கொடுக்குற. அதுக்கு நீ கொடுத்ததாக நீ பெருமை சொல்லிக்கிற. அப்படின்னா உன்னோட ஆணவமே உனக்கு இடைஞ்சல் ஆகிடக்கூடாது. அதுக்காக கருணை பண்ணி தான் மகான்கள் அவள்கிட்டேருந்து அதை தடுக்கிறா. சாமிக்கு தபோவனத்தின் இடத்த ஒரு வக்கீல் ஒருத்தர் கொடுத்தார். அந்த இடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப பாம்பு புத்தெல்லாம் இருந்தும் ஒரு கொள்ளக்காரெல்லாம் இருந்த இடம். அதுக்கப்புறம் துர்தேவதைகள் இருந்ததுன்னு ஒரு ஃபியர் இருந்த இடம், ஹாண்டட் பிளேஸாக இருந்த இடம். இதை போய் சாமி வாங்கிக்கிறாரே ஒருத்தர் கொடுத்துன்னு இன்னொருத்தர் வருத்தப்பட்டார். பக்கத்தில் அகரம் கிராமம் இருக்குது, அதில் இதை விட பெரிய லேண்டு நான் உங்களுக்கு தரேன்னு. சுவாமிக்கு இந்த இடம் தான் வேணும்னார்.
யாருக்கும் தெரியாது எதனால் சுவாமி அதை சூஸ் பண்ணுறாருன்னு. அங்கே 5 மாமரம் இருக்குது. அந்த 5 மாமரத்தடியில் மிருகண்டு மகர்ஷி தபஸ் பண்ணியிருக்கார். பெருமாளே அவருக்கு அங்கே வந்து தரிசனம் கொடுத்துருக்கார். சீதாராம தரிசனம் வாசுதேவ பிரம்மங்கிற மகானுக்கு அந்த இடத்துல கிடச்சிருக்கு. அப்படி ஒரு தபோ பூமியாக இருக்கிறது. இன்னைக்கு அதோட சாநித்தியம் வெளியில் தெரியாமல் மறைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுன்னு சாமி அங்கே போய் உட்காண்டார். சாமி உட்காந்து திரும்பி அதை க்ஷேத்திரமாக மாற்றினார். இளையாத்தங்குடியில் இளையாத்தங்குடி பெரியவாங்கிற சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்த பொழுது ஒரே பாறையும் புதருமா இருக்கிற இடத்துல போய் உட்காந்துப்பார் நிஷ்டைக்கு. அங்கே இருக்கிற நகரத்தார்லாம் அவர்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவா. அப்போ அவள் வந்து சொன்னால், சுவாமிக்கு வேறு ஏதாவது நல்ல இடம் நாங்கள் ஏற்பாடு பண்ணல, இந்த இடம் தான் வேணும்னு கேட்டேன். இந்த இடம் நன்னா இல்லையே அப்படின்னா, இல்லை இங்கே தான் வேணும்னு கேட்டேன். அந்த இடத்துல என்ன சாநித்தியம் இருந்ததுங்கிறது அவர் சொல்லலை. அவர் சித்தியானோன்னு அங்கே தான் அவருக்கு அதிர்ஷ்டானம் வச்சா. இன்றைக்கும் அவர் அதிர்ஷ்டானம் அங்கே தான் இருக்கு. மகான்கள் ஒருத்தர்கிட்ட ஒன்று ஏற்றுக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒன்று மறுக்கிறது. அவள் பண்ணுற காரியம் கண்டுபிடிக்க முடியாது. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருக்கும். ஆனால் எது பண்ணினாலும் அது அனுகிரகமாக மட்டும்தான் இருக்கும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அவளுக்கு ஒரு வந்தனை பண்ண முடியாட்டாலும், உபச்சாரணை பண்ண முடியாட்டாலும் அபச்சாரம் பண்ணாமல் இருக்கணும். அவட்ட பாபம் பண்ணாமல் இருக்கணும். இன்னொரு சமயம் திருவாரூரில் ஒரு படித்துறையில் உட்கார்ந்துட்டு இருக்கார் சுவாமிகள். இதுவும் இதே மாதிரி ஒரு மரக்கருணை லீலை தான். ஒரு அம்மா ஸ்நானம் பண்ணிட்டு வரா. பொது இடத்துல ஸ்நானம் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு நியமங்கள் இருக்குது. வீட்டில் நம்ம குளிக்கிறாப்பல் அங்கே குளிக்கப்படாது, குளிக்க முடியாது. வஸ்திரம் மாற்றிக்கும் போதும் யார் யார் என்ன எப்படி இருக்கான்றதை பார்த்துட்டு தான் நம்ம நடந்துக்கணும். அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இவர் அப்படி எப்போ பார்த்தாலும் கண்ணு மூடி நிஷ்டையில் இருப்பார். ஒரு அம்மா ஸ்நானம் பண்ணிட்டு வஸ்திரம் மாற்றிக்கிறா. ஒரு இளம் பெண்ணு மேல் வஸ்திரம் சரியாக போட்டுக்கல. இவர் கண்ணை மூடின்னு இருந்தவர் எதேச்சியா அப்போ கண்ணை திறந்தார். அப்படின்னு கண்ணை திருப்பி மூடின்னு விட்டார். அந்த ஒரு க்ஷணத்தோட ரியாக்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னா, அவள் குளிச்சுட்டு ஆற்றுக்கு போகிறா. குழந்தை அழறது. அதுக்கு பால் கொடுக்க முடியாமல் போயிடுது. என்ன நடந்ததுன்னு கேட்குறா. என்னன்னு தெரியலையே, எனக்கு உடம்பு இப்படி ஆகிடுச்சே திடீர்னு அப்படின்னு அழறா. எல்லோரும் கேட்குறா, என்ன நடந்தது, நீ எப்போ போனேன், என்ன இல்லை இந்த மாதிரி குளத்தங்கரி குளிக்க போனேன், வஸ்திரம் மாற்றிக்கிறது ஏதோ சரியாக கவனிக்கலை, அங்கே ஒரு பெரியவர் உட்காண்டிருந்தார், சுச்சூன்னார், அதுக்கப்புறம் இப்படி ஆகிடுத்துன்னா. அப்புறம் யாருன்னு பார்த்தா இவர் தான் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னா. நம்ம தப்பு பண்ணலை, வேணும்னு பண்ணலை, ஒரு சின்ன அஜாக்கிரதை தான். அவர்கிட்ட போய், சுவாமி அந்த பொண்ணு வேணும்னு தப்பு பண்ணலை, நீங்கள் இருந்ததை கவனிக்கலை, நீங்கள் ஏதோ அப்படி சொல்லிட்டு போல இருக்குது, அவளுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலன்னு. அப்படியா, அது அமிர்தம் இருக்கிற இடம் இல்லையோ, பெருகும் பெருகும் அப்படின்னு ஓடிப்பட்டார். தெரியப்படுத்து. எப்போ ஏற்பட்ட ஒரு சித்த புருஷராக இருந்திருப்பார். ஒரு வாக்குனால நிகிரகம் பண்ண முடியும், ஒரு வாக்குனால அனுகிரகம் பண்ண முடியும். அப்படி இருந்தார் சுவாமிகள். ஆனால் யார் கொடுக்குற எந்த ஒரு சௌரியத்தையும் ஏற்றுக்க மாட்டார். ஒரு இடத்துல தங்க மாட்டார். அப்படியே சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருப்பார். இந்த காலகட்டத்தில் பழனியப்ப செட்டியார்னு ஒரு செல்வந்தர். அவர் வாழ்க்கையில் அவருக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்த லௌகீக வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாளோன்னு ஒரு அலுப்பு தட்டி போயிடுது. அதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? எத்தனை வருஷத்துக்கு டிஃபன் சாப்பிட்டு, சாப்பாடு சாப்பிட்டு, காப்பி டீயை குடித்து, டிவி பார்த்து, நியூஸ் பேப்பர் படித்து, அரட்டை அடித்தே ஓட்ட போகிற வாழ்க்கையே இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமான்னு ஒரு அலுப்பு தட்டணும். தட்டினாதான் இந்த இக்கரை அக்கறைன்னு சொல்லுவா இல்லையா, அப்படி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போக முடியும். அப்படி போகணுன்னு நினைக்கும் போது நமக்கு அக்கறையோட குருநாதர் வந்து அனுகிரகம் பண்ணுவார். யாருக்கு முமுக்ஷுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாள், மோட்ச அபேட்சை, விடுதலை விரும்பின்னு சொல்லுவாள் தமிழில். இந்த கூண்டுலேருந்து வெளியில் வரணும், இதுக்கு இதை விட மேல்நிலைக்கு போகணும். இதே மாதிரியான மனுஷ சரீரத்தோடு தான் நம்ம சத்குருநாதர் இருந்திருக்கார், போதேந்திர சுவாமிகள் இருந்திருக்கார், ஐயாவாள் இருந்திருக்கார், சத்குரு சுவாமிகள் இருந்திருக்கார்.
மகாபரிவா இருந்திருக்கார், ரமண மகர்ஷி இருந்திருக்கார். இவாளெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறோம் இல்லையா? அவள் அவதாரம் பண்ணினது எதுக்கு? மனுஷ சரீரத்தை எவ்வளவு உயர்ந்த நிலையில் பயன்படுத்த முடியும்னு காட்டுறதுக்காக. ஒரு மனுஷ அவதாரம் எவ்வளோ சிரேஷ்டமாக இருக்க முடியும்னு காட்டுறதுக்காக சாட்சாத்து நாராயணனே ராமரா வந்து மனுஷனாவே ஒருத்தன் தெய்வமாக வாழ முடியும்னு காட்டினார் இல்லையா? ஒரு அவதாரம் எடுத்தார் இல்லையா? மகான்களை பார்க்குறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், அவளை பூஜை பண்ணுறோம். அவள் காட்டின வழியிலேருந்து கொஞ்சம் கூட நம்ம எடுத்துக்காமல் நம்மளாவே இருந்துவிட்டோம்னா அப்போது அந்த அவதாரத்தோட மகிமையை நம்ம பயன்படுத்திக்கலன்னு ஆகிடுறது இல்லையா? மனுஷ சரீரத்தை தெய்வீகமாக பயன்படுத்தணும். எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறான், நீ இதெல்லாம் சாப்பிடப்படாதுங்கிறான், எதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிடாதேங்கிறான். கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்கிறதுன்னு டாக்டர் சொன்னால் ரொம்ப நேரம் டிவி பார்க்காதீங்கோ, மொபைல் பார்க்காதீங்கோங்கிறார். எல்லாம் நம்மளோட லௌகீக ஆசைகள் தான் வியாதியாக மாறுறது. இவருக்கு அலுப்பு தட்டி போயிடுத்தேன். எத்தனை நாளைக்கு பணம் சம்பாத்தியம் பொண்டாட்டி குழந்தையெல்லாம் வளர்ந்துட்டா, பெரியவா இல்லாட்டா, அவளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கடைசி காலம் வரையில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு நினைக்கிறவா இருக்கா. கடைசி காலம் வரையில் ஒத்த பைசா தர்ம காரியத்துக்கு கொடுக்காதவா இருக்கா. கொடுக்குறவாள் கெடுக்கிறவாளும் இருக்கா. அவருக்கு ஏன் கொடுக்குற, அதை நீ இன்வெஸ்ட் பண்ணால் உனக்கு இப்படி கிடைக்குமே அப்படி சொல்கிறவா இருக்கா. இந்த சுக்கராச்சாரியார் பரம்பரைன்னு சொல்லுவா வாழலாம். மகாபலி கொடுக்குறேன் நான் கொடுக்காதேன்னு தடுத்தார். அது மாதிரி பண்ணக்கூடாது. இவருக்கு அலுப்பு தட்டி போய் நமக்கு மேல்நிலைக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணார் ஒரு நாள். அந்த விசாரம் வரும்போது தான் நம்ம ஒரு அதுக்கப்புறம் ஒரு மகானை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம மகான்களை பார்த்துருப்போம், தரிசனம் பண்ணியிருப்போம். நான் இன்னார், இவ என் ஒய்ஃபு, என் பொண்ணு, பிள்ளைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. நம்ம இந்த ரேப்பரை பற்றியே பேசின்னு இருப்போம். உள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி சிந்தனையே இருக்காது, வெறும் ஈகோ. நாளைக்கு போட்டோம்னா பிடி சாம்பல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த உடம்புக்கு தான் இவ்வளவு போஷணையும். ஆத்ம போஷணை பண்ணலையே, திடீர்னு செத்து போயிட்டானே எனக்கு என்ன கதிங்கிற ஒரு வீத்து கையே தின்னு பஜன பினாருங்கிற கபீர்தாசர். டே இந்த நாள் திருப்பி கிடைக்காது, பயத்தோடு இரு அப்படிங்கிறார். சின்ன வயசில் விளையாடியே கழிச்சுவிட்ட ஆச்சாரியால் சொல்கிற மாதிரி சொல்கிறார். யங்ஸ்டராக இருந்தபோது மான அவமான கௌரவம்னு ஜம்பம் பேசியே அழிஞ்சுட்ட, சுடுகாட்டில் வச்சு எரிக்க போகிறேன்டா, எதிராக அவங்க கூட வரப்போகிறது அப்படின்னு கேட்குறாரு. ஹாவ் எ ஃபியர், ஒரு பயம் இருக்கட்டும் அப்படிங்கிறார். ஆனால் நம்மளுடைய மோட்சத்துக்கான வழி, அதுக்கான டெபாசிட் என்ன அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கணும். சத்சங்கத்துக்கு கூட்டா இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் நாளைக்கு வரேன், நெக்ஸ்ட் பௌர்ணமி ஐ வில் கம் அப்படிலாம் சொல்கிறா இல்லையா? ஜிஎஸ் மணி மாமா ஒரு பாட்டு, ஒரு முருகன் பாட்டு, நாளை வரும் என்று நம்பலாமா, நாளை வரும் என்று நம்பலாமா, குகந்தாளை பணிந்து அருள் பெற வேண்டாமா, நாளை வரும் என்று நம்பலாமா. நாளைக்கு வரும், நீ நாளைக்கு வருவியா தெரியாது. வேலை பிடித்த கந்த வேளை மனமுருகி காலை மாலை இருவேளை தொழாமல் நாளை வரும் என்று நம்பலாமா. அழகான வாலிபம் அணங்குடனே தீரும். ஜம்முன்னு பர்சனாலிட்டியாக இருக்கான், அதே மாதிரி ஒய்ஃபு. இந்த பொண்ணு பிரமாதமாக இருக்கா, அதே மாதிரி ஹஸ்பண்டு. மேட் ஃபார் ஈச் அதர், ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்குது. எத்தனை நாளைக்கு அழகு, எத்தனை நாளைக்கு இளமை, எத்தனை நாளைக்கு பண வசதி, எத்தனை நாளைக்கு ஆரோக்கியம், எத்தனை நாளைக்கு. அழகான வாலிபம் அணங்குடனே தீரும், கிழண்டு வரும்போது கவலை பல சூழும். வயசானதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கவலை. கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், பிள்ளை எங்கேயோ இருக்கான், பக்கத்தில் இல்லை. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், எங்கேயோ இருக்கா. பேரம்பேத்திகள் வீடியோ காலில் பார்த்தா தான் உண்டு. பக்கத்தில் யார் இருக்கா? யாரும் இல்லை. மாமா மாமிக்கு துணை, மாமிக்கு மாமா துணை, ரெண்டு பேருக்கு பகவான் துணைன்னு புரியணுமே. ஒரு கிராமத்தில் பஜனைக்கு போயிருந்தோம். ஒரு வயசான தாத்தா, பிரம்மாண்டமான வீடு, தனியாக இருக்கார்.
அவருக்கு ஒரு 85-90 வயசு இருக்கும். அழறார். என்னன்னா, தனியாக இருக்கேன் மாமா, எனக்கு யாருமே துணையில, எங்கள் ஆத்துக்காரி போன வருஷம் போயிட்டாங்கிறார். அவ்வளவுதான். சேர்ந்து வாழலாம், சேர்ந்து ஜோடியாக நடந்து போகலாம், சேர்ந்து மொத்தமாக போக முடியாதோ இல்லையோ? யார் முன்னாடி போகிறா, யார் பின்னாடி போகிறா, யாருக்கு தெரியாதோ இல்லையோ? அதனால எந்த நிமிஷமும் அருணகிரிநாதர் சொல்கிறார், விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேறும் செங்கோடன் மயூரமன். தனியாக ஒரு நாள் போனோம், அன்னைக்கு யாரும் எஸ்கார்ட் வரமாட்டா. கபீர்தாசர், आखिर अकेला जाना रे भाई, सद्गुरु सेवा कर ले, जन्म का सार्थक कच कर ले, संगत संतन की कर ले, जन्म का सार्थक कच कर ले. அன்னைக்கு நீ போகும்போது உங்கூட யாரும் வரமாட்டாப்பா. மனுஷா வரமாட்டா, இல்லை பணம் வராது, இல்லை அடவன் உடம்பு வராது. இந்த ஜீவன் தான் தனியாக பிரயாணம் பண்ணணும். அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாங்க அருணகிரிநாதர். எருமக்கடா வாகனத்தில் எவன் வர்றதுக்கு முன்னாடி மயில் மேலே வந்து என்னை கூட்டின்னு போயிடுப்பா. கடைசி நேரம் பகவான் வரணுமே, கைப்பிடிச்சு கூட்டின்னு போகணுமே, குருநாதர் வரணுமே அப்படின்னா அதுக்கான ஒரு பிரயத்தனம் இப்போ இருந்தால் எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாத சுவாமி கூட வருவார் இல்லையா? அதுக்கு ஏதாவது கால நேரம் இருக்கா? எப்போ வேணால் நடக்கலாம். அதனால் அதுக்கான ஒரு ஜாக்கிரதை இருக்கணுமே. அந்த விசாரம் வந்துடுத்து. இத்தனை நாளைக்கு இப்படி பணம் காசு கொண்டாட்டி பிள்ளை சாப்பாடு தூக்கம்னே கழிச்சு விட்டேனே, எனக்கு ஒரு சத்கதி வேணுமேங்கிற அந்த தாபம் வந்துடுது. அப்படி வரும்போது யாரை தேடி போகிறது, எங்கே போகிறதுன்னு அவர் தவிச்சுட்டு இருக்கிறத யாரோ 2 பேர் பேசிட்டு போகிறா. அவளுக்குள்ளே ஏதோ டிஸ்கஷன். இந்த திருவாரூர் போய் தட்சிணாமூர்த்தி சுவாமியை தரிசனம் பண்ணினா நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு அவளுக்குள்ளே பேசிட்டு போகிறான். எங்கள் பஜனை குரு நாமாஜி சொல்லுவார், அதுதான் அசரீரிம்பர். இந்த அசரீரினே இந்த ஆகாசத்துலேருந்து ஒரு குரல் கேட்குற மாதிரி நம்ம புராண படங்கள்லாம் பார்த்துருப்போம். அப்படிலாம் நமக்கு ஒன்றும் கேட்காது. நமக்கு ஸ்பீக்கரில் சினிமா பாட்டு தான் கேட்கும், அசரீரியெல்லாம் கேட்காது. அசரீரியனா என்ன அர்த்தம்னா, யாரோ யார்கிட்டையோ சொல்லிட்டு போகிற வேர்டு அது நமக்கு அப்ளை ஆகும். உள்ளுக்குள்ளேருந்தே சுவாமியோட குரல் கேட்கும், இப்படி பண்ணுன்னு டைரக்ஷன் கேட்கும், வழி காட்டும். அப்படி சொன்னவொடனே அவர் அதை எடுத்துட்டார். இது எனக்கு வந்த வாக்கு. அவள் ஏதோ பேசிட்டு போகிற, அது எனக்கு வேண்டாம், நான் என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படும்போது தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் போய் தரிசனம் பண்ணால் நல்ல கதி கிடைக்கும்னு சொன்னாலே நேர கிளம்பி வந்துட்டார். வந்துவிட்டு இவரை ஒரு இடத்துல பார்க்க முடியாது. இந்த மடம் இத்தனாவது தெரு, இந்த வீட்டில் இருப்பாருங்கிற மாதிரி கிடையாது. எங்கே வேணா இருப்பார், ஊர் சுற்றின்னு இருப்பார். எந்த ஊரில் இருக்காருன்னு தெரியாது. இந்த ஊரில் நேத்தி வரல இருந்தார், இன்றைக்கி இருக்காரே தெரியாது. அப்படி தான் அவர் இங்கே தான் இருக்கார். அந்த தெருவில் இருந்தார், அந்த தெருவில் இருந்தார், படித்தூரில் இருந்தார், கோவிலில் இருந்தார்னு ஒன்று சொல்கிறார். அவரால் சுற்றுன்னு சுற்றுறார். ஒரு வழியை பார்த்து விட்டார். பார்த்துட்டு அவரோட அனுக்கிரகத்துக்காக காத்துட்டுருக்கார். நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தாராம். அவர் நிறைய இந்த வேதாந்த புஸ்தகமெல்லாம் படிச்சிருக்கார். அதனால் ஆத்ம ஜானம் வேணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஞானானந்த சுவாமிகள்கிட்ட போனால் ஆத்ம ஜானம் கிடைக்கும்னு யாரோ சொல்லியிருக்கா. பாவம், அவர் மும்பையில் இருக்கிறவர். அங்கேருந்து கிளம்பி ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு வந்து, சென்னையிலேருந்து ஏதோ ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணிட்டு தபோவனம் வந்திருக்கார். சுவாமிகள்கிட்ட, சாமி நான் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஆத்ம ஜானம் பண்ண. ஆகா, ரொம்ப அருமையானது, எல்லோரும் இந்த மாதிரி கேட்கறது இல்லையே, ரொம்ப சந்தோஷம், கொடுத்துருவோமே அப்படின்னார். சரி, ஏதோ வாழைப்பழமாக எடுத்து கொடுக்குறதுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்க முடியுமா? இவர் உட்காந்துருக்கார். அவர் இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி தலையில் கை வச்சு உடனே ஒரு ஒளி வந்து அப்படிலாம் நினைக்கிறேன். எல்லாம் ஒன்று அப்படிலாம் வராது. நம்ம ஆகாரம் எடுத்துப்போம், சாயந்தரம் பார்க்கலாம். சாயந்தரம் வந்தார். எல்லோரும் வந்திருக்கா பக்தாள்லாம், நாமசங்கீர்த்தம் நடக்க போகிறது, கேட்போமே அப்படின்னு விட்டார். இப்படி காத்தாலண்ணா சாயந்தரங்கிற, சாயந்தரண்ணா காத்தாலங்கிற, இப்படி பண்ணிகிட்டே இருக்கார். ஃபஸ்ட்டு திங் ஆத்ம ஞானம் வேணும்னு கேட்குற, உனக்கு பொறுமையே இல்லையா? உனக்கு கொடுத்து என்ன பண்ணுறது இல்லையா? அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகி சாமிகிட்ட, சாமி வண்டி வாடகை ஏறுறதுன்னார். சாமி சிரிச்சுட்டார். அதுதான் ஆத்ம ஞானம், கிளம்பிடுவோன்னுட்டார். இவ்வளவுதான் விஷயம்.
அது என்ன அப்படி கொடுத்து வாங்குற விஷயமா? யோக்கியதை இருந்தால் பார்த்த மாத்திரத்தில் அனுக்கிரகம் கிடைச்சிடும் இல்லையா? இப்போ வாசலில் வண்டி நிற்கிறது, வண்டிக்கு வாடகை ஏறுறதுங்கிற எண்ணம் இருக்கும்போது நீ எதை நீ தியாகம் பண்ண போகிற? எப்படி ஞானம் வரப்போகிறது உனக்கு? அப்போ அந்த கிருப்பை கிடைக்கிற மட்டும் காத்துட்டு இருக்கணும். அட அல்பம், ஒரு சினிமாக்காரனை பார்க்க போகிறவன் மணிக்கணக்காக காத்துட்டு இருக்கான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, கையாட்டுறதுக்கு. ஒரு அரசியல்வாதியை பார்க்க போகிறவன் மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருக்கான். டாக்டரை பார்க்க போனால் கூட யூ ஹாவ் டு வெயிட். எங்கே போனாலும் ஒரு மகான் உடனே அனுகிரகம் பண்ணிவிடுவார. அவருக்கு ஒன்றும் ஈகோ கிடையாது, உன்னை காக்க வைக்கணுங்கிறது இல்லை. உனக்கு அதுக்கான யோக்கியத்தை இருக்கணும் இல்லையா? உனக்கு அதுக்கான தகுதி. இங்கே அசலில் அன்னப்பிரசாதம் வாங்க வரவாள்கிட்டே எத்தனையோ ஜனங்கள் காத்தாலேருந்து கியூவில் நின்றுட்டுருப்பா. திடீர்னு ஒருத்தர் நடுவில் வந்துட்டு எனக்கு கொடும்பா. அப்புறம் மறுநாள் கார்த்தால சீக்கிரம் வந்து நான் எனக்கு எடுத்து வச்சுருவோம்பா. அப்படி பண்ணுறது இல்லையே. பிரசாதத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அப்படின்னு அனுகிரகம் எவ்வளோ பெரிய பிரசாதம் இல்லையா? காத்துன்னு இருக்கணும். இவர் காத்துட்டு இருந்தார். நான் பெரிய மனுஷனாச்சே, எனக்கு பணம் இருக்கா, வசதி இருக்கா, அவ்வளோ சௌக்கியமான ஆள், நான் வந்துட்டு அவெல்லாம் கிடையாது. அங்கே வந்தால் எல்லோரும் ஒன்று தான். துறவிக்கு வேந்தனும் துரும்பும் பட்டினத்தார் வார்த்தையை நம்ம சுவாமி சொல்லுவார். எப்படி ஈசான்ய ஞான தேசிகர் அவரோட குருவான மௌன சுவாமிகள்கிட்ட இருந்தாரோ அப்படி இருந்தார். அவர் எப்போ திரும்பி பார்ப்பாரோன்னு காத்துருந்து தன்னுடைய பட்டாடோபங்கள்லாம் விட்டு சாதாரண ஒரு கௌபியனம் கட்டி கொண்டு குருநாதர் எப்படி நடுத்தர நிற்கிறாரோ அப்படி நானும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேங்கிற அவருக்கு எண்ணம் வந்த பிறகுதான் அவருக்கு அனுகிரகம் கிடைச்சது. அதுக்கப்புறம் கடைசியும் மட்டும் அவர் சுவாமிகளை விட்டு பிரியவே இல்லை. அப்புறம் என்ன, சுவாமிகள் கூட இருந்து நிறைய கைங்கரியம் பண்ணினதுனால அவர் பழைய பேர் பழனியப்பன்னு பேர், அவருக்கு திருப்பணி சுவாமிகள்னு அவர் பேர் வந்துடுது. அவ்வளவு கைங்கரியம் பண்ணிட்டு குருநாதரே கதின்னு இருந்தவர் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிட்டார். புரந்தரதாசர் கதை சொல்லும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், 500 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் சொத்து இருந்தவர் அதை உதறிட்டு போயிட்டார். கிருஷ்ணதேவராயர் அவர் பார்த்து கேட்டார், ஐயா பக்தி இருந்தால் என்னப்போ பணங்காசு இருக்கப்படாதுன்னு ஏதாவது இருக்கா? பணங்காசு வச்சுக்கோ, நல்லா பக்தி பண்ணு, கோவிலுக்கு நிறைய டொனேஷன் கொடு, பட்டு ஜிப்பா பட்டு வேஷ்டி கட்டிட்டு தங்கத்திலே வேணாலும் ஜாலரா பிடிச்சி போடு, யார் வேணாங்கிறா? வசதியை விட்டுட்டு பக்தி பண்ணணுமா? இவ்வளவு பணங்காசு எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்குறார். நான் சௌக்கியமாக இருக்கேங்கிறார். குஞ்சிவர்த்தி பிராமணனாக இருக்கீர், நீர் கஷ்டப்படலாம், உங்கள் குழந்தைகள்லாம் கஷ்டப்படணும்னா வாழ்க்கை என்ன தலையெழுத்து இருக்குது? கிரகஸ்தன் இல்லையா? இப்போ அவர் சொல்கிறார், பரம்பரைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுவிட்டேங்கிற. இந்த காசு இல்லை, இந்த காசு எவனா திருடின்னு போயிடுவான். நெருப்பு பற்றி எரிஞ்சாலும் எல்லாம் போயிடும். ராஜா வந்து எங்கிட்ட அதிக பணம் இருக்குன்னு பிடிங்கினாலும் பிடிங்கிக்கலாம். இந்த தனம் இருக்கே, பக்திங்கிற தனம், பகவான் நாமாங்கிற தனம் என்கிட்ட யாரும் வாங்க முடியாது. அதனால் அது வந்து எனக்கு சம்பத்து நிறைய இருக்க. என் பரம்பரையா என்னுடைய வம்சமே காப்பாற்றப்பட்டு இருக்கு. என்ன வம்சகளு பாவனவாயிತು ಇನ್ನೇನು ಚಿನ್ಮಯ ಪುರಂದರ விட்டல சலகித. பாண்டுரங்கன் என்ன காப்பாற்றுறான்டா. பணம் காப்பாற்றும்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ. ஒரு காகிதமும் உலோகமும் என்னை காப்பாற்றும்னா பாண்டுரங்கன் காப்பாற்ற மாட்டானா? குருநாதரை காப்பாற்ற மாட்டாரா? அந்த அனுகிரகம் கிடச்சிதுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால சாதுக்கள் சரித்திரம் பூரா நீங்கள் பார்க்கலாம். பகவானே கத்தின்னு இருக்கிறவா ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டா. அவா நன்னா வாழறது மட்டும் இல்லை, பல பேரை வாழ வைப்பா. பல பேருக்கு அவளால் க்ஷேமம் உண்டாகும். இந்த இடத்துல பாதுகாப்பு மண்டபம் வர்றதுக்கு முன்னாடி குருஜி சொன்ன வார்த்தை, தாத்தா இங்கே வந்து எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க போகிறார், எவ்வளவோ பேருக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு சொன்னார். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி இல்லையா? அதனால் மகானோட கிருபை கிடைச்சா அவர் காசு பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர் பிட்சு எடுத்து சாப்பிட்ருக்கலாம், எங்கேயோ மரத்தடியில் தூங்கி இருக்கலாம். அவரை நம்பி இருக்கிறவாள் அப்படி விடலை, அவர் சௌக்கியமாக வச்சுப்பார். என்றைக்கு ஞான வைராக்கியம் வருதோ அன்றைக்கி அதை கொடுப்பாரே தவிர அது மட்டுக்கும் அடிப்படை வசதிக்கு ஒரு குறைச்சலும் இல்லாமல் தானே அனுகிரகம் பண்ணுவார். அப்படி இந்த திருப்பணி சுவாமிகள் அங்கேயே இருந்துட்டு இருந்தார். நிறைய பக்தால் சேர்ந்துட்டான். அப்போது அவளுக்கு என்ன தோணித்து, எந்த ஊர்லேருந்தோ இந்த ஊருக்கு வந்தார், இந்த ஊரில் எத்தனை நாள் இருப்பார்னு தெரியாது, திடுதுப்புன்னு கிளம்பி வேற எங்கேயோ போயிட்டார்னா என்ன பண்ணுறது? அதனால் அவளுக்கு ஒரு எண்ணம், சுவாமிகள் இங்கேயே இருக்கணும். இது மாதிரி வேறு சரித்திரத்தை இருக்கான்னு எனக்கு தெரியல.
அவர் இருக்கும்போதே அவருக்கு சமாதி கோவில் கட்டணும்னு பக்தாள் நினச்சிருக்கா. எங்கே உண்டாது? நம்ம சமாதின்னு நினைக்கிறது ஒருத்தரை புதைக்கிற இடம்னு புரிஞ்சுக்கிறோம். அது இல்லை. அஷ்டாங்க யோகத்தில் 8வது ஸ்தானம் தான் சமாதிங்கிற நிலை இல்லையா? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி 8வது நிலை. இது எப்படி இருக்கணுமோ அப்படி எல்லாம் இருந்து, எப்படி அமரணுமோ அப்படி அமர்ந்து, சுவாச பயிற்சி பண்ணி மனசை உள்முகமாக திருப்பி அந்தந்த நிலைகளை தாண்டி இந்த 8வது நிலைங்கிறத சமாதின்னா என்ன அர்த்தம்னா எண்ணம் எழாத நிலை. அது பரமானந்தமான நிலைன்னு மகான்கள் சொல்கிறா. நமக்கு அது புரியாதுங்கிறா, நமக்கு புரியிறாப்புல சொல்கிறா. ராத்திரி நன்னா தூங்குறியோ இல்லையோங்கிற ரமண மகர்ஷி. நன்னா தூங்குறேன். தூங்குறத ஒரு மனசில் ஏதாவது எண்ணம் இருக்கா? எண்ணம் இருந்தால் எப்படி தூங்க முடியும்? எண்ணம் இருந்தால் தூக்கம் வராது. அப்போ எண்ணம் இல்லை. புத்தி எதாவது யோஜனை பண்ணுறதா? இல்லை, புத்தியெல்லாம் அப்போ வேலையே செய்யாது. நீங்கள் இங்கே எங்கேயும் அலைவியா? அது எப்படி அலைஞ்சு அப்படி தூங்க முடியும்? நான் வெறும் ஒரே இடத்துல தான் இருப்பேன். உன்னோட காசு பணம் எனக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நகை நட்டு ஞாபகம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. சொந்தக்காரன் ஞாபகம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்போ என்ன தான் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஆனால் எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்குது. அதுதான் தூக்கம். அது பிரஜையோடு வரும்போது அது தியானம், சமாதின்னு சொல்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறவரை சமாதி நிலையில் தான் அவர் இருக்கார். சகஜ சமாதின்னு பேர். உலகத்தில் நடமாடிண்டே இருக்கிறதையே எண்ணம் ஒடுங்கின நிலை. சுவாமி மேலே ஞானானந்த நவரத்ன மாலைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். நம்ம பாடுறோம் இங்கே, பெண்ணை நதியின் வடகரையில் கண்ணை கவரும் சோலை தனில் தன்னை அடைந்தோர் உய்ந்திடவே தனித்தே அமர்ந்தான் ஞானம் இவர். அந்த பாட்டு எழுதிட்டு அந்த கோபாலயாங்கிற மாமா சுவாமிகிட்ட காட்டும்போது சுவாமி 2 லைன் சேர்த்தாராம். அங்கும் இங்கும் ஒரு நிலையாய் எங்கும் நிறைந்தே இருப்பவரா ஓடி ஓடியே அலைந்திடுவார் உள்ளம் அசைவற்றிருந்திடுவார். இதுதான் அவரோட நிலை. நம்ம ஒரு இடத்த உட்காண்டிருந்தாலும் மனசு சஞ்சாரம் பண்ணோம். அப்போ சஞ்சாரம் பண்ணினாலும் மனசு வேலை செய்யாது. ஞானிகளோட நிலை அது. சுவாமி சொல்றார், அபியாசத்தினால வருங்கிற. அதெல்லாம் நமக்குள்ளே நினைக்கப்படாது, பழகினா வரும். இப்போ ஒரு மணி நேரம் இங்கே உட்காந்துருக்காள். இந்த 1 மணி நேரம் மனசோட சேட்டை ஒடுங்கி தானே இருக்கு. தியானம் பண்ணுறோம், ஒடுங்கி தானே இருக்கு. ஜபம் பண்ணுறோம், ஒடுங்கி தானே இருக்கு. எந்த அளவுக்கு லௌகீக லோகத்திலேருந்து விலகி இருக்கோ, எந்த அளவுக்கு தெய்வீகத்தோடு கலந்துருக்கோ மனசு ஒடுங்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அப்போ அதை அதிகப்படுத்திட்டு போகணுங்கிறது தான் ரகசியமே தவிர, லௌகீகத்துக்கு அதிக நேரத்தை கொடுக்குறோம், பகவானுக்கு கம்மியான நேரம் கொடுக்குறோம். ஆனால் அனுகிரகத்தை பகவான்கிட்ட எதிர்பார்க்குறோம். லௌகீக லோகம் அனுகிரகம் பண்ணுவான், கவுத்து தான் விடும். நம்ம நன்னா இருந்தால் யாருக்கு பிடிக்காது? நம்மளை நன்னா வைக்கிறவர் யாரோ அவருக்கு அதிக நேரம் கொடுக்கணுமே. சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் ஆர் டொனேஷன், வாட் எவர் யூ வாண்ட் டு கால், பணங்காசு இல்லை. டிவோட் யுவர் டைம், கான்ட்ரிபியூட் யுவர் டைம், கான்ட்ரிபியூட் யுவர் தாட்ஸ். எண்ணங்கள்லாம் பகவானை நினைக்கணும். லௌகீக லோகத்தை நினைக்கிறது காலனா லாபம் இல்லை. அட்லீஸ்ட் ஆஃப்டர் அன் ஏஜ். சின்ன வயசில் முடியல. சின்ன வயசுலேயே பக்தியான வைராகியனா, பிரகலாதனா, மார்க்கண்டேயனா, துருவனா அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒடுங்கி போச்சுங்கிற நிலைமையிலையும் இன்னும் நமக்கு விவகாரங்கள் போலேன்னுட்டா நமக்கு கதி இல்லையே, அடுத்த நல்ல ஜென்மா மனுஷ ஜென்மா கிடைக்காதுங்கிறாளே. அவர்கிட்ட திருப்பணி சுவாமிகிட்ட சொன்னால், திருப்பணி சுவாமி மெதுவாக போய் அவர்கிட்ட சொன்னார், தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட, இவாள்லாம் சுவாமிகள் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் கட்டணும்னு ஆசைப்படுறா, சாமி உத்தரவு கொடுக்கணும்னா. பதிலே சொல்ல, இப்படி பேசாமல் நின்றுட்டு இருந்தார். அப்புறம் இப்படி கொஞ்சம் தூரம் நடந்தார். அப்புறம் டக்குன்னு ஒரு இடத்த இப்படி திரும்பினார். அவர் கொஞ்ச நேரம் நின்ன இடத்த இவ மனசில் அதுதான் போல் இருக்குன்னு நினச்சிண்டா, இங்கே தான் கட்டணும்னு. திருவாரூரில் ஓடம்போக்கி ஆற்றுக்கிட்டக்க அந்த ஒரு இடத்துல இப்போ அந்த இடத்த குறித்து வைக்கலாமே அப்படிங்கிறதுக்காக மண்ணை குமிச்சு வச்சா. இந்த மண்ணை குமிக்கிறதுக்காக எடுக்கும்போது அந்த மண்ணுக்குள்ளேருந்து ஒரு தங்க காசு கிடச்சிது. ஃபஸ்ட்டு டொனேஷன் அவரே கொடுத்து விட்டார், சுவாமிகளே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு ஆலயம் கட்ட போகிறா அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்ட உடனே அவரால் அவரோட அனுக்கிரகத்துக்கு பாத்திரமானவா எல்லாரும் அவளால் முடிஞ்சது. பாரதியார் சொல்கிற பாட்டு, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர்,
அதுவும் மற்றவர் வாய் சொல் அருளிர் ஆண்மையாளர் உழைப்பினை நல்கியிருங்கிற. காசு நிறைய இருக்கா, அள்ளி கொடு. பணம் கம்மியாக இருக்கா, என்ன இருக்கோ கொடு. ஒன்றும் கொடுக்க முடியலையா, ஏதோ நல்ல காரியம் பண்ணுறாங்க, நன்னா இருக்கட்டும், நல்லா நடக்கட்டும் சொல்ல, நஷ்டம் இல்லையே. இவன் எந்த ஊர்லேருந்து வந்து இந்த ஊரில் இதெல்லாம் பண்ணுறான், இவனுக்கு ஏது காசு, இவனுக்கு இந்த லேண்ட் இவா எப்படி கொடுத்தா, இது வேண்டாத விசாரம் தானே. நீ கொடுக்கலையோ, எவனோ தானே கொடுத்தான், உனக்கு என்ன கவலை இல்லையா. வாயால் தூஷணம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா. அடுத்தது உடம்பால் உழைக்கிறேன், எனக்கு காசு பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணுறாலும் சொல்லுங்கள், உடம்பால் உழைக்கிறேன். இப்படி எப்படியாவது கைங்கரியம் பண்ணணும். ராம கைங்கரியத்தில் அணில் பண்ணின மாதிரி சேவை பண்ணணும். அப்படி எல்லாரும் பண்ண இவருடைய பெருமையை கேள்விப்பட்டு சரபோஜி மகாராஜாவே காசியிலேருந்து வந்த ஒரு பானலிங்கத்தை கொடுத்து விட பிரமாதமாக கோயில் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் எல்லாம் கட்டி, தியான மண்டபம் கட்டி, கர்ப்பகிரகம் கட்டி, அவர் சமாதி 6 அன்னைக்கு அவர் உள்ள வைக்கிறதுக்கு குகை உள்பட கட்டி. இது வேற மகான்கள் சரித்திரத்தை இது மாதிரி பார்க்கவே முடியாது. மேலே லிங்கமெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டா, இவரே வந்து இவர் சமாதி கோயில் வேடிக்கை பார்க்குறாங்க. நான் நார்க்குங்கிறது சிரிச்சுட்டு போயிட்டார். அப்பப்போ வந்து இப்படி உட்காருவார், அப்புறம் கிளம்பி ஓடி போயிடுவார், ஒரு இடத்துல இருக்க மாட்டார். பின்னாடி ஒரு சித்தியார் அன்னைக்கு அங்கே உள்ள கொண்டு அவர் வச்சிருக்கா. அப்புறமா அந்த கோவில் கட்டி பல காலம் அவர் ஜீவிச்சிருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது தான் சரித்திரத்துக்கு ஒரு ஆச்சரியம். ராஜா வந்து இவர் தரிசனம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தது சரபோஜி மகாராஜா. சரபோஜி மகாராஜா மராட்டி ராஜா, சத்ரபதி சிவாஜியுடைய சொந்தக்கார அந்த வம்சங்கிறதுனால சாதுக்கள்கிட்ட ரொம்ப பக்தி உண்டு. சத்குரு சுவாமிகளுக்கு அவர் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவர் உஞ்சவிருத்தி எடுத்துன்னு வரும்போது வெண்கொற்ற கடைப்பிடிச்சுன்னு சரபோஜி மகாராஜா வருவாராம். மாதிரி அவருக்கு முன்னாடி வந்து கட்டியம் சொல்லிட்டு போகிறதுக்கு தங்க விரம்போட காஞ்சன தண்டம் அது வச்சுன்னு ஆட்கள் போகிற மாதிரி, கட்டியம் சொல்லிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பஜே சத்குரு மனிஷங்கிற பாட்டில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு ரத்தனமயமான பாதுகைகள் கொடுத்து, அத்தனை பக்தியோட அவர் கிராமங்கள்லாம் அவருக்கு கொடுத்து, எனக்கு கிராமமெல்லாம் வேண்டாம் பாகவத ஆளை கொடுன்னு சொன்னால் பாகவதபுரம்னே இந்த கிராமத்துக்கு பேர். சத்குரு சுவாமி சரபோஜி மகாராஜாக்கு அந்த மாதிரி நிறைய அனுகிரகம் உண்டு, நிறைய மகான்களை தரிசனம் பண்ணியிருக்கார். இப்போ அவர் வந்து இவரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறார். நல்லா கவனிச்சுக்கணும், என்னென்னா ஒரு மனுஷாலை, சாதாரண லௌகீக மனுஷாலை பார்க்குறத சொல்லிட்டு போகணும், அது மரியாதை. திடீர்னு ஒருத்தருக்கு போனால் அவள் ஊரில் இருக்காளோ இல்லையோ, என்ன சந்தர்ப்பமோ என்ன அசந்தர்ப்பமோ தெரியாது. மகான்கள் விஷயத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு போகணுமே தவிர அப்பாயின்மெண்ட் வாங்குறது சொல்லிட்டு போகிறதுங்கிறதுலாம் அங்கே கிடையாது. உனக்கு தரிசனம் கிடைக்கணும்னா கிடைக்கணும்னா கிடைக்காது. ஞானிகள் விஷயம் அப்படி தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இல்லை. கே ஷா கவர்னராக இருந்தபோது திருவண்ணாமலை வந்திருக்கார். சுவாமியை பற்றி கேள்விப்பட்டு தபோவன் வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும்னு நினச்சிருக்கார். அதுக்காக தகவல் சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அந்த கவர்னருக்கு இந்த புரோட்டோக்கால் உண்டே, அதுபடி முன்னாடியே ஒரு ஆள் வந்து பார்த்து, கவர்னர் ஷெட்யூல் இத்தனை மணிக்கு வருவார், சுவாமிகளோட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார், சுவாமிகிட்ட இவ்வளோ நேரம் பேசுவார், அப்புறம் அப்படி கிளம்பி அடுத்து இந்த ஊர் போகாத ஷெட்யூல். அதை கொண்டு வந்து இங்கே தபோவனத்தை சுவாமி பக்தாள்கிட்ட கொடுக்குறா. இதை போய் சாமிகிட்ட சொல்ல முடியுமா? சுவாமி 7 மணிக்கு டான்னு ரெடியாக இருக்கணும்னு கே ஷா வர்றார். கே ஷா வந்து அவருக்கு என்ன, மெதுவாக சாமிகிட்ட அப்புறம் தகவல் மாதிரி கவர்னர் வராராம், வரட்டுமே அப்படின்ட்டு ஒரே வார்த்தை, அவ்வளோதான், மேலே ஒன்றும் பேசலை. இவன் எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்கிறதுலாம் அவருக்கு சொல்லாமையே தெரியும். கவர்னருக்கு தெரியாது, பாவம், அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்கு. அவர் வந்துட்டார். சாமி வந்து அவருக்கு ஒரு சேர் போட்டு உட்காந்து வைக்கணும். அவர் என்ன இருந்தாலும் மாநிலத்தை ஆள்றவர். சாமி சொன்னாரா, திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். நாட்டை ஆளக்கூடிய ஆளுநர் அவளுக்கு ராஜ மரியாதை கொடுக்கணும், பூர்ணகுமம் கொடுக்க சொல்லியிருக்கார், சேர் போட சொல்லியிருக்கார். சேரில் உட்கார மாட்டேன், தரையில் உட்காந்துட்டு இருக்கார். சுவாமி லேட்டாக தான் வந்திருக்கார். வந்தவொடனே எழுந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணியிருக்கார். அவருக்கு மதர் டங் குஜராத்தினால சுவாமி குஜராத்தியில் அவரோட பேசியிருக்கார். எல்லா பாட்டையும் தெரியும் சுவாமிக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் அவருக்கு ரொம்ப நாலேஜ் உண்டு. கே ஷா அவர் சுவாமி அதெல்லாம் பேசியிருக்கான். அந்த கூட இருந்தவெல்லாம் அப்படியே எண்ணெயில் போட்ட வடை மாதிரி ஒரே டென்ஷன், நாய் அடித்தேன். அப்புறமா தெரிஞ்சு கவர்னர் கோச்சுண்டாராம், என்ன சுவாமிகள் இல்லாமல் போய் நம்ம ஒரு டயத்துக்குள்ளே அடக்க முடியுமா, மகான்கள் தரிசனம் பண்ணுறதே துர்லபம்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். அப்புறமா சுவாமி அவருக்கு பரம அனுகிரகம் பண்ணினார். காலத்தை கடந்தவா ஞானிகள். இதே மாதிரி நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது மகாபரிவாளை தரிசனம் பண்ண வரதுக்காக முன்னாடி மடத்தில் சொல்லி வச்சுருக்கா.
அப்போ அவளோட புரோட்டோகால் படி அவள் வர்ற நேரத்தில் யாரும் உள்ளே இருக்கக்கூடாது. அதனால் சாமானிய பக்தாளெல்லாம் விரட்டுறதுக்கு முன்னாடி ஆட்கள் வந்துட்டா. எல்லோரும் தரிசனம் பண்ண பாபா கிளம்புங்க, இப்போ பிஎம் வரப்போகிற கொஞ்சம் நேரத்தில் இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. பெரிய கூட்டாரா, என்ன விஷயம் இங்கே அப்படின்னாராம். பிரைம் மினிஸ்டர் வராராம், வரட்டுமே என்ன அப்படின்னாராம். இல்லை அவள் புரோட்டோகாலுக்கு வேறு யாரும் இருக்கக்கூடாதான். அதான் யாரும் சொல்ல முடியாது, இது என்னோட மடம்னா அதுன்னாராம் பெரியவா. அப்புறம் அவளை கூப்பிட்டாரா, பிரைம் மினிஸ்டருக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை, என்னோட மடத்தில் என்னை பார்க்குறதுக்கு சாதாரண பக்தாள் வந்திருக்கா, அவளை வெளியில் போய் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு விட்டாராம் பெரியவா. பிரைம் மினிஸ்டராக இருந்தால் அவருக்கு என்ன, பிரசிடெண்ட்டாக இருந்தால் அவருக்கு என்ன, யாராக இருந்தாலும் அங்கே வந்தால் பக்தனாக தான் வரணும், அங்கே பதவிக்கு வேலை கிடையாது. சச்சிதானந்த நிலையில் இருக்கிறவா ஞானிகள். ராஜா வந்து மந்திரிகிட்ட சொல்லியிருக்க, நான் போய் தட்சிணாமூர்த்தி சுவாமியோட தரிசனம் பண்ணணும், சொரணத்தில் ஒரு பாதுகா பண்ணி வச்சுருக்கேன், தந்தத்திலேயே வந்து ஒரு யோக தண்டம் ரெடி பண்ணியிருக்கேன், துணியே உடுத்திக்காத சுவாமிகளுக்கு பட்டு பீதாம்பர வஸ்திரம். ராஜா இல்லையா, ரெடி. மகான்களுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, அவளுக்கு மனசுக்கு உகந்தது எதுவோ அதை பண்ணணும். ஏதோ ஒரு ஊரில் அனுஷம் பண்ணினாலாம் பெரியவாளுக்கு, பட்டு வஸ்திரம் ஜாத்திரா. யாருக்கு, மகாபெரிவாளுக்கு. அவர் வாழ்நாள் பூரா பட்டு வஸ்திரம் உடுத்திக்கப்படாதுன்னு சொல்லின்றது, அவர் போய் அதை கட்டுவாளோ இல்லையா. மகான்கள் எப்படி வாழ்ந்தாலோ அவளுக்கு என்ன உகந்ததோ அப்படி தானே அவாட்ட நம்ம நடந்துக்கணும். நம்மளுடைய இதெல்லாம் அங்கே காட்டக்கூடாது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பழ வகைகள் என்ன, பட்சண வகைகள் என்ன, அப்படியே தட்டு தட்டாக சீரெல்லாம் எல்லாம் எடுத்து. இதை தாண்டி சுவாமிகளுக்கு நான் ஒரு கிராமத்தை சாசனம் பண்ணி வைக்கிறதா இருக்கேன். அதில் நான் நல்ல விளைச்சல் இருக்கிற கிராமங்களில் ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை அவர்கிட்ட அனுப்பி முத நாளே கொடுத்துட்டு அவர் செலக்ட் பண்ணி வைக்கட்டும், அந்த கிராமத்தை சாசனம் பண்ணுறேன்னா. இது மாதிரி ஒரு காமெடி ஏதாவது உண்டோ? மகான்களை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. பக்திங்கிறது வேற, இவாளுக்கு இந்த மேலோட்டமான ஆஸ்திக புத்தி இருக்கே தவிர பக்தி வரல. ஏன் துக்காராம் மகாராஜ்கிட்ட தங்கமும் வெள்ளி வைர வைடூரியத்தெல்லாம் சிவாஜி கொண்டு போய் கொடுக்குறார். துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், அப்பா மண்ணுலேருந்து தான் தங்கத்தை எடுக்கிறான், அந்த தங்கத்துலேருந்து நாணயம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், எனக்கு இதுவும் மண்ணும் ஒன்று நீ எடுத்துன்னு போனுட்டேன். துமிச்சை ஏறவித்ததன தேமஜம் மிருத்திகே சமான, மண்ணு எனக்கு வேண்டாம், நீ என்னமோ நீ ராஜான்னு நினச்சின்னு எனக்கு ஏதோ கொடுக்க வரேன். நான் யார் தெரியுமா, பன்றியபுரத்துக்கு யார் சொந்தக்காரனோ அந்த பாண்டரங்கனோட குழந்தைனா, சமஸ்த லோகத்துக்கும் அதிபதியான வைகுண்டபதியோட பிள்ளைனா, அதனால் எனக்கு என்ன குறைச்சல்னு கேட்டார் துக்காராம் மகாராஜ். ஞானிகளோட நிலை அப்படின்னா இருக்கும். ராஜா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறார். முன்னாடியே அந்த ஸ்லிப்பு கொடுத்து விட்டுட்டா. இந்த திருப்பணி சுவாமிகளுக்கு தர்ம சங்கடம், குருநாதருக்கு பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். ஸ்லிப்பு கொடுத்து விட்டுட்டான். ராஜா மந்திரிகிட்ட சொல்லி, மந்திரி வந்து தாசில்தார்கிட்ட சொல்லி, தாசில்தார் வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காரு. இந்த பேப்பரை காட்டுறதுக்கே பயமாக இருக்குது, அது வச்சுட்டு திருதுன்னு முழிக்கிறார். சுவாமி இப்படி எங்கேயோ பார்த்துன்னு படுத்துன்னு இருக்கார். அவர் சொல்கிறார், ஆகாசத்துக்கு நிறம் கிடையாது. திடீர்னு பார்த்தா நீளமாக தெரியும், திடீர்னு பார்த்தா மஞ்சளாக தெரியும், திடீர்னு பார்த்தா சிகப்பாக தெரியும். எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கிண்டு தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற வெட்ட வழி மாதிரி இருக்கிற ஞானிகளுக்கு யார் என்ன கொடுக்க முடியும்? ஆனால் அவர் சொல்கிறார், சமஸ்த லோகங்களுமே ஆகாசத்தில் இருக்கிற நீல மஞ்சள் சிகப்பு நிறம் போல் எங்கிட்டயே எல்லா லோகங்களும் இருக்குங்கிறத எவனோ மொத்தம் ஒரு துண்டு நிலம் கொடுக்குறானோ அதை வாங்கிறதுக்கு ஒருத்தன் சீட்டு வச்சுட்டுருக்கான கையில் அப்படின்ட்டு பிறண்டு படுத்து விட்டார். இவர் பயம் வந்துவிட்டு அது பேப்பர் அது தூக்கி போட்டு விட்டார். அப்புறம் ராஜா மந்திரி எல்லாம் வந்தால் ஏதாவது லிஸ்ட்டு காமிச்சாளா சுவாமிகள்ட்டான லிஸ்ட்டாக நான் பேசுகிறதுக்குள்ளே அவர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னு விட்டார். சமஸ்த லோகங்களும் எங்கிட்ட இருக்குங்கிறார் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஞானி, அவருக்கு போய் என்னத்தை கிராமத்தை சாசனம் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு ராஜா ஆச்சரியப்பட்டான் வைராக்கியத்தை. ஏன்னா வைராக்கியசாலிகளை பற்றி லௌகிக ஆளுக்கு புரியவே புரியாது. அது எப்படி இந்த காலத்தில் அப்படி காசு பணம் வேணான்னு எப்படி இருக்கள், அது எப்படி இந்த காலத்தில் புகழெல்லாம் வேண்டான்னு இருக்கள், பகவான் பகவான்கிறாளே அப்படி. வாஸ்தவத்தில் உண்மையாக சொல்லப்போனால் கோவிலுக்கு போகிறவா சாமி கும்பிட்றவாளில் 90% நாஸ்திகர்கள் தான். பச்சையான உண்மை. திடமான நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்தால் பகவான் மேலே சந்தேகம் வராது, பகவானை வெய்ய தோணாது. இந்த சாமிகிட்ட இத்தனை நாளாக போனேன், இங்கே பலன் கிடைக்கல, இன்னொரு சாமிகிட்ட போகலாமான்னு ஷாப்பிங், ஸ்பிரிச்சுவல் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தோணாது இல்லையா? என்ன நடந்தாலும் நீயே கதி, நன்றே விளைகினும் தீதே விளைகினும் யான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம்னர் அபிராமி பட்டர்.
அந்த சரண்டர் இருக்கிறவா தான் பக்தாள். எந்த நிலைமை வந்தாலும் சுவாமியை விடக்கூடாது, சுவாமி கைங்கரியத்தை விடக்கூடாது, பக்தியை விடக்கூடாது. அப்படிப்பட்டவா தான் பக்தாள் இருப்பா. லௌகீக ஜனங்களுக்கு அது எப்படி புரியும்? மொத்தண்ட காரியானா வாட்ட பழகிறது, காரியானவனை கட்டி விடுறதுன்னு இருக்கிற லௌகீக உலகத்தில் இருக்கிறவா அவளுக்கு எப்படி பக்தியை பற்றி புரியும்? புரியவே புரியாது. ராஜா நிறைய சீர்சனத்தையெல்லாம் எடுத்து வச்சார், பல வகைகள் வச்சார், திரும்பி கூட பார்க்கல. இவ்வளோ பழம் கொண்டு வந்திருக்கியா, இத்தனை பட்சணம் கொண்டு வந்திருக்கியா? ஒரு ஜோக்கு ஞாபகம் வருது. சாரதா தேவி சொல்கிறாத இன்னொரு பொம்மநாட்டி பற்றி அவளுக்கு தெரிஞ்சவன் வந்தாளாம். வாஸ்தவத்தில் என்னதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு முதல்ல பார்த்தா அவர் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருக்காருங்கனால எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டேன்னுட்டா. எனக்கு கிடைக்காத வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிடுத்து சாரதா தேவிட்ட சொல்கிறா. அப்படி சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தினா தேவையில்லை. நான் மட்டும் அவருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தேன்னா இதில் தட்டுத்தட்டா பழமும் பட்சணமும் இருக்குமே, இதெல்லாம் என் வீட்டுக்கு வந்திருக்குனாளா. அப்போ பரமஹம்சரோட ஞான நிலை பக்தி எல்லாம் விஷயம் இல்லை. சாரதா தேவியோட இத்தனை சௌக்கியம் எனக்கு வந்திருக்குமே, இவ்வளோ பழம் எனக்கு வந்திருக்குமே, இத்தனை பட்சணம் எனக்கு வந்திருக்குமே அப்படின்னா நம்ம புத்தி எங்கே போகிறது இல்லையா? இவ்வளோ வைக்கிறா, திரும்பி பார்க்கல. அதுக்கப்புறம் ராஜா சொரண பாதுகா எடுத்துன்னு வந்திருக்கார், காட்டுறார், லட்சியம் பண்ணலை. அவர் திருவடியில் ராஜாவே போடுறார். நோ எஸ் நோ நோ, அவ்வளோதான். அப்படியே இருக்கார். கொல்லங்கோடுக்கு சுவாமி போன போது, நம்ம குருநாதர் ஞானானந்த சுவாமி போன போது நிறைய தங்க வெள்ளி நாணயங்களால் அவர் திருவடியில் புஷ்பத்தோடு அர்ச்சனை பண்ணியிருக்கான். அர்ச்சனை பண்ணி முடிஞ்ச உடனே சுவாமி சட்டுன்னு ஏந்து போயிட்டார். ரூபா நோட்டெல்லாம் போட்டிருக்கான். இவ்வளோ பணம் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சுவாமிக்கு போட்டதை ஒரு சுவாமி திரும்பி பார்க்காம போகிறாருன்னு ஒருத்தர் அங்கேருந்து போகிறார். சுவாமி நிறைய காணிக்கை அதில் போட்டிருக்காளேன்னு. சாமி சிரிச்சுன்னே சொன்னாரான், அதில் பூவெல்லாம் கூட தான் இருக்குது அப்படின்னாரான். பூ கூட தான் போட்டிருக்கான் இல்லையா? இந்த பணத்தை என்ன பண்ணுறது? நான் சுத்தானந்த பாரதியார் வந்திருக்கார், அவர் யோக சபை கட்ட போகிறேன், நான் அவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு போயிட்டார் சுவாமி. அப்புறம் இந்த அவதூதரான தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு பட்டு பீதாம்பரம் கட்டினார், ராஜாவே அலங்காரம் பண்ணுறார். தந்தத்தினால யோக தண்டம் வச்சார். கோவில் சில மாதிரி உட்காந்துருக்கார், ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சொர்ண புஷ்பத்தினால அர்ச்சனை எல்லாம் பண்ணி தூப தீபம் காட்டி எல்லாம் பண்ணார். அப்படியே உட்காண்டிருந்தார். ராஜா பண்ணி முடிச்சாருன்னொன்னே எல்லாத்தையும் எடுத்து உதறடி ஏற்று ராஜா பின்னாடியே போகிறார். எனக்கு விபூதி பிரசாதம் வேணும்னு கேட்குறார். லட்சுமியே பண்ணலை. திருப்பணி சுவாமிகள் போய் விபூதி பிரசாதம் கேட்குறார், அனுகிரகம் பண்ணுங்கோன்னு இந்த விபூதி மடலை கொண்டு கிட்ட காட்டினார். அப்படி எடுத்து இப்படி விட்டறிஞ்சார். ராஜா கையில் கிடச்சிது பிரசாதம், அவ்வளோதான். மகாராஜாவா சமஸ்தான அதிபதி யாரை வேணா இருக்கட்டுமே, ஞான சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஞானிகள்கிட்ட போய் யார் என்ன கேட்டுவிட முடியும் இல்லையா? ரமண மகர்ஷியோட சம்பவம் நான் ஏற்கனவே கதையில் சொல்லியிருக்கேன். பாரத தேசத்தில் நிறைய சமஸ்தானங்கள் உண்டு இல்லையோ, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அதில் சமஸ்தான அதிபதி ஒருத்தன் ஒரு யுவராஜா, பெரிய பணக்காரன், மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கான். திருவண்ணாமலைக்கு வந்திருக்கான், ரமணாசிரமத்தை பற்றி கேள்விப்பட்டு வரான். அவர் அப்படியே கோவனாண்டியா எங்கேயோ பார்த்துன்னு உட்காண்டிருக்கார். நிறைய பக்தாள் உட்காண்டிருக்கா, யாரும் யார்கிட்டையும் பேசலை, எல்லாரும் அவரோட மோன நிலையில் இருக்கான். இவன் நின்று பார்த்தான். ஈகோயிஸ்டிக் பர்சன்ஸாக தானே இருப்பா, அவள் ரஜோகுணம் இருக்குமே. வாங்க 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 உட்காங்க, பெரிய மனுஷாலத்தில் வாங்க உட்காருங்க உட்காருங்க, டேக் யூர் சீட் அப்படி இப்படின்னு சொல்லணும் எதிர்பார்ப்பா இல்லையா? என்ன சாப்பிட்ற எல்லாம் கேட்பேன். அங்கே ஒன்றும் கவனிக்கிற வாழே இல்லை. அவனுக்கு முதல்ல கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருந்தது. அப்புறம் பார்த்தா யாரும் யாரையுமே கவனிக்கலை. அவரை பார்வை பார்த்தா அது எங்கேயோ மோன நிலையில் இருக்கார். சரி, அவர் வேணும்னு அவமானப்படுத்தலை, அவர் ஏதோ ஒரு நிலையில் இருக்கார் போல இருக்குன்னு நினச்சின்னு இவன் நிற்கிறான். எவ்வளோ நேரம் தான் ஆறுது பார்ப்பான்னா சட்டுன்னு அவன் மனசுக்கு ஒரு அமைதி வந்துட்டு, அவ்வளவு நேரம் இருந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கி போயிடுத்து. கொஞ்சம் நேரம் ஆச்சு அவனே சுயநினைவுக்கு வரத்துக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா அதுக்கு ஏதாவது டொனேட் பண்ணலாமே அப்படின்னு ஜிப்பா பையில் கையை விட்டு பணத்தை எடுக்கிறான். கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, யாருமே லட்சியம் பண்ணலை. அப்போது ஒரே ஒரு ஆள் கொஞ்சம் கவனமாக அப்படி பார்த்தேன். அவரை கூப்பிட்டான். இங்கே என்ன நல்ல காரியம் நடக்கிறதா? ஏன் நிறைய சன்னியாசிகள்லாம் வருவா, அவளுக்கெல்லாம் ஆகாரம் போடுறா, ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு. அப்படியா? ஐ வாண்ட் டு டொனேட் சம்திங். அவர் ஏதோ மெடிடேஷனில் இருக்கார் போல் இருக்குது, இதை அப்புறமா அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த ஆள் பார்த்தா அது வம்பா போச்சே, யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியலையே. அவர் எப்போ அவருக்கு பிரச்சனை வரும்போது தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு ரமண மகர்ஷி சாதாரணமாக பேசின்னு இருந்தார்.
இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லி அவன் எதுக்கு இங்கே வந்தானா அப்படின்னார். மனசு நிம்மதி இல்லாமல் இருந்துதான் இங்கே வந்தவொடனே அவனுக்கு அமைதி கிடச்சி கொடுத்தான். அவர் சிரிச்சுட்டே, ஏகப்பட்டது இருக்கிற ஐஸ்வர்யம் இருக்கிற அவன் பெரிய பணக்காரன், அவன்கிட்ட இல்லாதது ஏதோ ஒன்று வேணும்னு இந்த கோமன் ஆண்டிகிட்ட வந்தான், அவன்கிட்ட போய் கையேந்திட்டு ஐயா அப்படி. அதுதான் நமக்கு வரணும். ஞானிகளுக்கு நம்ம ஒன்றுமே கொடுக்க முடியாது. போதேந்திர சுவாமிகளுக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? ராமான்னு ஒரு நாமம் கொடுக்கலாம். குருநாதா ராமராமா உங்களுக்கு இது அர்ப்பணம் இல்லையா? வேற என்ன எதிர்பார்க்குறாரு அவர்? பணமோ காசு, பீட்டாதிபத்தியத்தையே தியாகம் பண்ணிட்டு வந்த மகான் இல்லையா? அவள் நம்மகிட்ட பக்தி எதிர்பார்க்குறா, பணிவு சேவை தான். அதனால நமக்கு தான் நல்லது, அவளுக்கு ஒரு நல்லதும் இல்லை இல்லையா? ராஜா வந்து அங்கேருந்து சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறார். ஏற்கனவே இந்த போன மாத சத்சங்கத்திலே சொன்னேன், நிறைய வேதாந்தம் படித்தவாள்லாம் வந்தபோது அவள் எதிர்க்க சுவாமி ஒரு உபதேசம் பண்ணினார்னு. இப்படி வெயிலில் படுத்துட்டு இருக்காரே, இவர் பக்கத்தில் மர நிழலில் படுத்துக்கலாமேன்னு ஒரு சன்னியாசி சொல்ல, மரம்ங்கிறது ஜடம், இது சேத்தன வஸ்து, சித் வஸ்து, ஆத்ம வஸ்து. ஆத்ம வஸ்துக்கு ஜடம் நிழல் கொடுக்குமான்னு கேட்டுவிட்டார் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அப்படின்னா கானல் நீர்னால குளிர்ச்சி உண்டாகுமா அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி இப்போவும் இந்த ராஜா இருக்கும்போதும் சொன்னார், கானல் நீரை குடித்தா தாகம் தீருமான்னு சொன்னார். அதனால் மறைஞ்சு போகிற லௌகீக விஷயங்களில் நாட்டம் செலுத்தாமல் பகவத் தியானத்திலேயே இருக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு உபதேசம் அவர் பண்ணினார். இதுக்கப்புறம் அவரோட சரித்திரத்தில் இன்னும் சில லீலைகள் சொல்லப்படுறது. அதை நம்ம அடுத்த சத்சங்கத்தில் அனுபவிக்கலாம். அடுத்த பௌர்ணமி வந்து வியாச பௌர்ணமியாக வருது. வியாச பௌர்ணமி அன்னைக்கு வேதவியாசரை பற்றியும் நம்ம சொல்லிட்டோம். அந்த வேதவியாசர் என்ன நமக்கு உபதேசம் பண்ணினாரோ அவர் தான் ஆதி குரு. ஆச்சாரியாள்லேருந்து ஆரம்பித்து அத்தனை குருமார்களும் அந்த பரம்பரையில் தான் வரா. பேர் தான் மாறுறது. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், ஞானானந்த சுவாமிகள், ரமண மகர்ஷிகள், போதேந்திர சுவாமிகள், பெரியவான்னு சொல்கிறோமே தவிர இவா எல்லாரோட உபதேச சாரமும் ஒன்றே ஒன்று தான். பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோ, மறைஞ்சு போகிற லௌகீக லோகத்தில் நாட்டம் செலுத்தாதே, உலக வாழ்க்கையில் வேணுங்கிற அளவுக்கான ஒரு அடிப்படை வசதிக்கு மேலே பேராசைப்படாத, பரத்தியாருக்கு கெடுதல் நினைக்காதே, எல்லாருக்கும் உபகாரம் பண்ணு. சாமியோட ஒரு உபதேசம் ஒன்று படித்தேன். நமக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணியிருக்கான், நம்மளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான்னா கூட எனக்கு கெடுதல் பண்ணினானே பகவானே, அதனால் அவனுக்கு பாபம் சம்பவிக்காமல் அவனுக்கு நல்ல புத்தி வந்து அவன் நன்னா இருக்கணும்னு பகவானை வேண்டிக்கணுங்கிற ஞானிகள் அப்படித்தானே சொல்லி தருவான் நமக்கு. எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண் போகணும்னுலாம் ஞானிகள் சொல்லி தர மாட்டா. இவ எல்லாரோட உபதேசமும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலோ உபதேசங்களோ ஒரே மாதிரி இருக்கிற ஞானிகளோட சரித்திரத்தை திருப்பியும் வெவ்வேறு விதமான ஒரு சம்பவங்களோடு படிக்கும்போது கேட்கும்போது ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நமக்கும் அந்த குணங்கள் வரும். அதுக்கு தான் விளம் சொல்கிறது, படிக்கிறது, கேட்குறதெல்லாம். இந்த மகான்களை மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும். அவள் அளவுக்கு அவ்வளோ அவசரத்துக்கு போக முடியாட்டா கூட பரத்தியாருக்கு தீங்கு நினைக்காமல் எல்லாரும் நன்னா இருக்கணும். குருநாதா எல்லாரும் சௌக்கியமாக இருக்கட்டும், கஷ்டப்படுறவா யாரை பற்றி கேள்விப்பட்டாலும் அவளுக்காக வேண்டிக்கணும். நம்மளால் என்ன பண்ணியும், வெரிசூலாவில் வந்து பூகம்பம் ஆச்சு, லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டார். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு சாதாரண நியூஸாக கடந்து போகக்கூடாது. ஆனால் அதையே நினச்சின்னு வருத்தப்படக்கூடாது. என்ன பண்ணலாம்? பகவானே பிரார்த்தனை பண்ணி இது மாதிரி நடக்கப்படாதுப்பா, அப்படி சத்கதி துர்கதியான ஜீவனுக்கெல்லாம் சத்கதி கூட அவள்லாம் நன்னா இருக்கட்டும், அவளுக்கு மேலே நல்ல கதி கிடைக்கட்டும். அப்படி யாருக்கு கஷ்டம்னு கேள்விப்பட்டாலும் அவளுக்காக பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சகிச்சுண்டு பகவான்கிட்ட பக்தி பண்ணணும். இதை தான் பூரா சரித்திரத்திலையும் உபதேசத்திலையும் காட்டினா. அப்படி இவருடைய சரித்திரத்தில் உள்ள இன்னும் சில சம்பவங்களும் அவரோட மகா சமாதியும் அடுத்த மாத சத்சங்கத்தில் நம்ம பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா.